நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். நிறைய பேர் இந்த அஷ்டமி அப்படின்னாலே ஒரு பயம் நிறைய பேருக்கு வந்துடுது. சார், இந்த அஷ்டமியில் சுப காரியங்கள் செய்யலாமா, சுப காரியங்கள் நினைக்கலாமா, பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, சாஸ்திரங்களில் இந்த காலங்களில் என்ன செய்யணும்னு தெரிஞ்சு நீங்கள் செய்யணுமே ஒழிய இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு எங்கேயுமே இல்லை. ஆனால் அதனுடைய பலிதம் அதிகமாக இருக்கும். இந்த திதி காலத்தில் இந்த நட்சத்திரத்தில் இப்படிப்பட்ட தானங்கள் தர்மங்கள் இறைவனை நினைக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறத அஷ்டமி திதி. அதுலேயும் சாயிரட்சை காலம், சரியான நேரம், இறைவனை நினைப்பதற்கான நேரம். அந்த இறைவனை எப்படி நினைக்கணும்? சரணாகதி தத்துவம். சரணாகதி தத்துவம் அப்படிங்கிறத விட சரணாகதி பக்தினா அது என்ன சார்? சரணாகதி பக்தி பார்ப்போம். முதல்ல நம்ம விநாயகர்கிட்ட சரணாகதி அடைஞ்சு இன்னும் எப்படியெல்லாம் பக்தியை வளர்க்கலாம் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் பேசுவோம். கணபதி என்றிட கவலைகள் மாறிடும், கணபதி என்றிட கவலைகள் மாறிடும், கணபதி என்றிட கவலைகள் மாறிடும், கருணை பெருகிடும் கல் நெஞ்சுருகிடும், கருணை பெருகிடும் கல் நெஞ்சுருகிடும், கணபதி என்றிட கவலைகள் மாறிடும், கவலைகள் மாறிடும். குணநிதி சங்கரல் கும்பிடும் தம்பிரான், குணநிதி சங்கரல் கும்பிடும் தம்பிரான், கணம் பல கவி சொல்ல தம்பிரான், கணம் பல கவி சொல்ல கருத்தும் பண்பும் அருள்வான், கணம் பல கவி சொல்ல கருத்தும் பண்பும் அருள்வான், கணபதி என்றிட கவலைகள் மாறிடும், கருணை பெருகிடும் கல் நெஞ்சுருகிடும், கணபதி என்றிட கவலைகள் மாறிடும். கணகணயன மணி கானத்துடன் முழங்க, கணகணயன மணி கானத்துடன் முழங்க, கணகணயன மணி கானத்துடன் முழங்க, கணகணயன மணி கானத்துடன் முழங்க, கானத்துடன் முழங்க, கானத்துடன் முழங்க, குணம் நிறை அன்பர்கள், குணம் நிறை அன்பர்கள் கும்பிட்டு மலர் தூவ, குணம் நிறை அன்பர்கள் கும்பிட்டு மலர் தூவ, இணையிலி சங்கரன் இணையிலி சங்கரன் இறைஞ்சிடும் தெய்வமே, இணையிலி சங்கரன் இறைஞ்சிடும் தெய்வமே, இணையிலி சங்கரன் இறைஞ்சிடும் தெய்வமே, மணங்கமழ் தமிழ் கவி, மணம் கமழ் தமிழ் கவி மலத்தி அருள்பவன், மணம் தமிழ் தமிழ் கவி மலத்தி அருள்பவன், கணபதி என்றிட கவலைகள் மாறிடும், கருணை பெருகிடும் கல் நெஞ்சுருகிடும், கஜமுக கஜமுக கணநாதா, கஜமுக கஜமுக கணநாதா, கௌரி நந்தன கஜவதனா
वाहन मोदकहस्ता मूषिकवाहन मोदकहस्ता चामरकर्ण विलम्बितसूत्रा चामरकर्ण विलम्बितसूत्रा वामनरूप महेश्वरपुत्रा वामनरूप महेश्वरपुत्रा वामनरूप महेश्वरपुत्रा वामनरूप महेश्वरपुत्रा विघ्नविनायक पाद नमस्ते विघ्नविनायक पाद नमस्ते गजमुख गजमुख गणनाथ गौरी नंदन गजवदन गजमुख गजमुख गणनाथ 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 சரணாகதி பக்தின்னு சொன்னேன். எத்தனையோ விதமான ஞான பக்தி கர்ம பக்தி அப்படின்னு இருக்கும்போது சரணாகதி பக்தி யார் நமக்கு கற்றுக் கொடுத்ததுன்னு முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரெஃபரன்ஸே இந்த 3 தானேங்க. நமக்கு பெரியவங்க வாழ்ந்து காட்டி அதில் எழுதி வச்சிருக்கிறது இந்த 3 தான். நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனே இந்த 3ல் ரெஃபரன்ஸ் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும். விபீஷணன் எப்படிப்பட்ட சரணாகதி தத்துவத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தான். அதே மாதிரி கர்ணன் எப்படியெல்லாம் சரணாகதி அடைந்தான். நண்பனிடம் இறைவனிடம் அடைஞ்சிருந்தால் அதனுடைய தத்துவம் வேற. அதே மாதிரி அர்ஜுனனுடைய சரணாகதி தத்துவம் பகவானிடம். அந்த சண்டை போடும்போதெல்லாம் தனக்குள்ளே இருந்த அந்த ஞானம் வெளியே வரும்போது அந்த ஞானம் உண்மையான ஞானமான இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்தது தான் பகவத்கீதை. அப்படிப்பட்ட பாடல் தான் இந்த பாடல். கீதை சொன்ன கண்ணன் வண்ணத்தேரில் வருகிறான், கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். வள்ளல் வருகிறான், அன்பு வள்ளல் வருகிறான், வருகிறான் வருகிறான் வருகிறான். கீதை சொன்ன கண்ணன் வண்ணத்தேரில் வருகிறான், கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். வள்ளல் வருகிறான், அன்பு வள்ளல் வருகிறான். கீதை சொன்ன கண்ணன் வண்ணத்தேரில் வருகிறான், கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். நீலமேனி கோலம் காண கண்கள் மறுக்குமோ, அவன் நிமிர்ந்த தோளும் விரிந்த மார்பும் நெஞ்சம் மறக்குமோ. நீலமேனி கோலம் காண கண்கள் மறுக்குமோ, நிமிர்ந்த தோளும் விரிந்த மார்பும் நெஞ்சம் மறக்குமோ. வீரன் வடிவும் மீசை அழகும் வெற்றி ரகசியம், வீரன் வடிவும் மீசை அழகும் வெற்றி ரகசியம். அவன் பாரதம் போர் நடத்தி வைத்த யுக்தி அதிசயம், அது முக்தி ரகசியம். கீதை சொன்ன கண்ணன் வண்ணத்தேரில் வருகிறான், கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான்.
அல்லிக்கேணி குளத்தின் அருகில் கள்ளன் சிரிக்கிறான். திருவல்லிக்கேணி குளத்தின் அருகில் கள்ளன் சிரிக்கிறான். அன்பு கொண்டு வருபவர்க்கு ஒன்று உரைக்கிறான். அன்பு கொண்டு வருபவர்க்கு ஒன்று உரைக்கிறான். சொல்லும் மந்திரம் எட்டெழுத்தில் சொர்க்கம் தோன்றுதே. சொல்லும் மந்திரம் எட்டெழுத்தில் சொர்க்கம் தோன்றுதே. சொல்ல சொல்ல ஐயன் தோற்றம் வானில் நீண்டதே. விஸ்வரூபம் ஓங்குதே. இதை சொன்ன கண்ணன் வண்ண தேரில் வருகிறான். கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். பார்த்தனுக்கு பாடம் சொன்ன தீர்த்தன் வருகிறான். பசித்தவர்க்கு விருந்தளிக்க அமுது கொணர்கிறான். பார்த்தனுக்கு பாடம் சொன்ன தீர்த்தன் வருகிறான். பசித்தவர்க்கு விருந்தளிக்க அமுது கொணர்கிறான். காப்பதற்கு கையில் ஏந்தும் சங்கு சக்கரம். காப்பதற்கு கையில் ஏந்தும் சங்கு சக்கரம். அவன் கடல்களுக்கு விளக்கம் தானே பிரம்மசூத்திரம். 4 வேத சாஸ்திரம். இதை சொன்ன கண்ணன் வண்ண தேரில் வருகிறான். கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். வள்ளல் வருகிறான். அன்பு வள்ளல் வருகிறான். 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 இந்த அர்ஜுனன் கற்றுக் கொடுத்த சரணாகதி பக்தி இருக்கு பாருங்க. இன்னைக்கு இந்த கலியுகத்தில் நம்ம ஒரு சாதாரண மாணவர்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போனால் என்ன கேட்குறோம்? பொண்ணை கொடு, பொருளை கொடு, என்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், சர்வே ஜனா சுகினோ பவந்து, எல்லோரும் இன்புற்று இருக்க வேறொன்றறியேன் பராபரமேன்னு எத்தனையோ குருமார்கள் நம்மக்கிட்ட கேட்டு போயிருக்காங்க. அருணகிரிநாதர் எப்படியெல்லாம் அந்த திருவண்ணாமலையில் பச்சை கிளியாக மாறி பறந்து பறந்து போயிருக்கிறார். தன்னுடைய உடலையே தியாகம் செய்திருக்கிறார். இதை நம்ம யோசிக்கணும். இந்த காலகட்டத்தில் நான் கூட கொஞ்சம் சப்ஜெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு டைட்டன் பண்ணிக்கிட்டே வரேன். இன்றைக்கி நான் கொடுக்க போகிற இந்த சரணாகதி பக்தியினுடைய தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம கோவிலில் போய் பொண்ணை கொடு, பொருளை கொடு, நான் நல்லா இருக்கணும்னு குறிப்பிட்டு கேட்குறத விட உனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எது எப்போ வேணும், இன்றைக்கி அஷ்டமி திதி, இந்த காலகட்டத்தில் நான் எப்படிப்பட்ட சங்கீதம், எப்படிப்பட்ட நாம சங்கீர்த்தனம் கேட்கணுங்கிறது விதி. அந்த விதியை தான் உங்கள் எதிர்க்க நான் இப்போ செயல்படுத்திகிட்டு இருக்கேன். அந்த பாட்டு தான் இந்த பாட்டு. வையகம் இன்புற நின்ற மறுமலி பொற்பதம் போற்றி, கையமரும் நிலை போற்றி, கருணை முகமலர் போற்றி. வையகம் இன்புற நின்ற மறுமலி பொற்பதம் போற்றி, கையமரும் நிலை போற்றி, கருணை முகமலர் போற்றி. மெய்யிலகும் ஒளி போற்றி, விரவியனை எடுத்தாண்ட செய்ய திருவடி போற்றி, திருச்சிற்றம்பலம் போற்றி. கடிமலர் பூங்குழல் போற்றி, முத்தரிய தொடி தோள் போற்றி,
கரும்புருவ சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி போற்றி சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடி தோள் போற்றி கரும்புருவ சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி போற்றி சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி இரும்பு மனம் குழைத்தென்னை எடுத்தாண்ட அங்கையர்கண் எம்பிராட்டி இரும்பு மனம் குழைத்தென்னை எடுத்தாண்ட அங்கையர்கண் எம்பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி அரும்பும் இளநகை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி போற்றி சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடி தோள் போற்றி கரும்புருவ சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி போற்றி சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி நான் கேட்டு மரணம் இல்லை, நான் கேட்டு பிறப்பு இல்லை, நான் கேட்டு வரவு இல்லை, நான் கேட்டு உறவு இல்லை, நான் கேட்டு வாழ்க்கையில் பட்டம் பதவி எதுவுமே கிடையாது. எந்த காலத்தில் என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும். அது அஷ்டமியாக இருந்தாலும் சரி, நவமியாக இருந்தாலும் சரி, தசமியாக இருந்தாலும் சரி, நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சால் வெற்றி நிச்சயங்கிறது தான் சரணாகதி பக்தி. நீ வந்த கடமை என்ன, இந்த பூமியில் நீ வந்ததனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா சரணாகதி பக்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காரியக்காரனடி அந்த கணபதியின் தம்பி கந்தனும் நம்பி காரியக்காரனடி காரியக்காரனடி அந்த கணபதியின் தம்பி கந்தனும் நம்பி காரியக்காரனடி சூரனை போரில் வென்றதற்காக சொர்க்கத்து மாப்பிள்ளை ஆகணும் அதற்காக சூரனை போரில் வென்றதற்காக சொர்க்கத்து மாப்பிள்ளை ஆகணும் அதற்காக ஓஹோ தெய்வ யானையை மனம் செய்ததற்காக தெய்வ யானையை மனம் செய்ததற்காக விண்மகள் பரங்குன்றம் வர வேண்டும் அதற்காக விண்மகள் பரங்குன்றம் வர வேண்டும் அதற்காக காரியக்காரனடி அந்த கணபதியின் தம்பி கந்தனும் நம்பி காரியக்காரனடி
வள்ளியை நாடியது எதற்காக? அம்மான் மகள் அவள் என்று அறிந்துட்டான் அதற்காக. ஆண்மகள் வள்ளியை நாடியது எதற்காக? அம்மான் மகள் அவள் என்று அறிந்துட்டான் அதற்காக. ஓஹோ, அது சரி. ஆனையை திணைப்புனம் அழைத்தது எதற்காக? ஆனையை திணைப்புனம் அழைத்தது எதற்காக? ஆனை முகன் கோபம் தணியணும் அதற்காக. ஆனை முகன் கோபம் தணியணும் அதற்காக. காரியக்காரனடி அந்த கணபதியின் தம்பி கந்தனும் நம்பி காரியக்காரனடி. அவ்வைக்கு சுட்ட பழம் தந்தது எதற்காக? அற்றதோர் பிறவியை அவள் பெறணும் அதற்காக. ஓஹோ, அப்படியா, அது சரி. மாம்பழம் கேட்டவன் கோபித்தது எதற்காக? நான் பழம் என்று அவன் நிரூபிப்பதற்காக. காரியக்காரனடி அந்த கணபதியின் தம்பி கந்தனும் நம்பி காரியக்காரனடி. தோறும் நின்று ஆடியதற்காக? குணமென்னும் குன்றேறி நின்றதல் அதற்காக. குன்று தோறும் நின்று ஆடியதற்காக? குணமென்னும் குன்றேறி நின்று வல்லதற்காக. ஓஹோ, ஆறுபடை வீடு கொண்டது எதற்காக? ஆறுபடை வீடு கொண்டது எதற்காக? ஆதாரம் நான் என்று அறிவித்தான் அதற்காக. ஆதாரம் நான் என்று அறிவித்தான் அதற்காக. காரியக்காரனடி அந்த கணபதியின் தம்பி கந்தனும் நம்பி காரியக்காரனடி. காரியக்காரனடி அந்த கணபதியின் தம்பி கந்தனும் நம்பி காரியக்காரனடி. சரணாகதி பக்தியில் எந்த பொருள் மேலுமே அதீதமான பற்று இருக்கக்கூடாது. பற்று இல்லாமல் பக்தியிலேயே பற்று கொண்டு, நல்லா கவனிங்க, பற்று இல்லாமல் பக்தி மீதே பற்று கொண்டு பற்றோடு இருப்பவன் தான் சரணாகதி பக்தி. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எந்த பொருள் மீதும் எந்த உறவு மீதும் யார் மீதும் இப்படித்தான் வேணுங்கிறத விட பக்தி ஒன்றே பற்று. அந்த பற்று என்ன? எல்லாம் நீ கொடுப்பப்பா, இன்றைக்கி அஷ்டமி திதிப்பா, இந்த பாடல்களை நான் கேட்கணும்னு விதி. அந்த விதி நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னுடைய எதிர்காலம் உன் கையில் இருக்கு. அது எப்படி எழுதப்பட வேண்டும், எப்படி நான் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் தான தர்மங்கள் செய்ய வேண்டாம், சுவாமிக்கு அபிஷேகங்கள் செய்ய வேண்டாம், ஓமங்கள் யாகங்கள் செய்ய வேண்டாம். சிறந்த நாம சங்கீர்த்தனம் செஞ்சு மனசை ஒருமுகமாக படுத்தி பரம் ஏகாம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகாகிரகமாக நின்று நீ என்ன கொடுக்குறியோ பிட்சாம் தேகி, நான் அத்தனையும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு 2 கைகளை நீங்கள் கேட்குறீங்க பாருங்கள், அதுதான் சரணாகதி பக்தி. அந்த பக்தி பாடல் தான் இந்த பாடல். எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது இன்பமான ஊதுவத்தி அங்கே மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது. எங்கே மணக்குது நெய்யும், எங்கே மணக்குது, எங்கே மணக்குது நெய்யும், எங்கே மணக்குது வீரமணிகள் சன்னதியில் நெய்யும்
மணக்குது, திருநீரும் மணக்குது, பன்னீரும் மணக்குது. ஆண்டவனின் சன்னதியில் அருளும் மணக்குது, ஆண்டவனின் சன்னதியில் அருளும் மணக்குது. ஐயப்பன் மார்கள் உள்ளத்திலே அன்பு மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. பள்ளிக்கட்ட சுமந்துக்கிட்டா பக்தி பிறக்குது, அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது. பள்ளிக்கட்ட சுமந்துக்கிட்டா பக்தி பிறக்குது, அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது. பகவான பார்த்து விட்டா பாவம் பறக்குது, பகவான பார்த்து விட்டா பாவம் பறக்குது. 18ஆம் படி தொட்டா வாழ்வும் இனிக்குது. இங்கே மணக்குது சந்தனம், இங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. சாமி துண்டக்க தோம் தோம், ஐயப்பன் துண்டக்க தோம் தோம், சாமி துண்டக்க தோம் தோம், ஐயப்பன் துண்டக்க தோம் தோம். பேட்டை துள்ளி ஆடும்போது மனமும் துள்ளுது, ஐயன் பேரழகை காண உள்ளும் ஆசை கொள்ளுது. பேட்டை துள்ளி ஆடும்போது மனமும் துள்ளுது, ஐயன் பேரழகை காண உள்ளும் ஆசை கொள்ளுது. காட்டுக்குள்ளே சரண கோஷம் வானை பிளக்குது. சாமியே சரணமையப்பா, காட்டுக்குள்ளே சரண கோஷம் வானை பிளக்குது. வீட்டை மறந்து பக்தர் கூட்டம் காட்டில் இருக்குது, வீட்டை மறந்து பக்தர் கூட்டம் காட்டில் இருக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. உங்கவன தோப்புக்குள்ளே பவனி வருகிறார், வேங்கையின் மேல் ஏறி வந்து வரமும் கொடுக்கிறார். உங்கவன தோப்புக்குள்ளே பவனி வருகிறார், வேங்கையின் மேல் ஏறி வந்து வரமும் கொடுக்கிறார். நோன்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறான், நோன்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறான். பூங்கார நாதத்திலே எழுந்து வருகிறான். எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா, சாமி ஐயப்பா, சாமி ஐயப்பா, சாமி ஐயப்பா, சாமி ஐயப்பா. இந்த சரணாகதி பக்திக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? உங்களுக்கு நேரம் இருந்தால் கொஞ்சம் கேளுங்களேன். 3 பேர் ஒரு கரையில் இருந்து இன்னொரு கரைக்கு ஒருத்தன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அவனை போய் பார்க்கணும். நடுவில் ஆர்ப்பரித்து ஓடுது தண்ணி, எங்கே பார்த்தாலும் மழை இல்லையா, நல்ல மழை அருமையாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கரையில் இருந்து இப்போ அந்த கரைக்கு போகணும், எப்படி போகிறது? இந்த 3 பேரில் ஒருத்தன் சொல்கிறான், என்கிட்ட பணம் இருக்குது, நான் பணத்தில் அந்த படகை கூப்பிட்டு அவனுக்கு அந்த பணத்தை கொடுத்து நான் அந்த கரையில் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான், எனக்கு நீந்த தெரியும், நான் நீந்தி அந்த கரைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ 3ஆவதாக இருக்கிறவன் எப்படி அந்த கரைக்கு போய் அவரோட சேர்ந்துருப்பான்? இதுதானே உங்கள் சந்தேகம். நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லாமே நான் எடுத்து கொடுக்குறத விட நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். 3ஆவது மனிதன் அந்த கரைக்கு போய் அவரோட எப்படி சேர்ந்துருப்பான்? கொஞ்சம் யோசித்து வைங்க. அது வரைக்கும் இந்த நாம சங்கீர்த்தனத்தையும் கேளுங்க. அவர் சேர்ந்தாரா இல்லையா அப்படிங்கிற பதிலை பார்ப்போம், பேசுவோம்.
ரெண்டாவது மனிதன் அந்த கரைக்கு போய் அவரோட எப்படி சேர்ந்திருப்பான். இங்கே பாருங்க, இதுதான் சரணாகதி பக்தி. இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க 2 பேரும் உங்ககிட்ட வந்துட்டாங்க, நான் எப்படி உங்ககிட்ட வருவேன், சரணாகதி. அப்போ என்ன ஆச்சுன்னா, எதிர்கரையில் இருந்து அவர் ஒரு படகை எடுத்துகிட்டு வந்து இவனை கூட்டிகிட்டு போகிறார். இதுதான் இறைவன் அக்கறையில் இருந்து சம்சார சாகரத்தில் எதிர்கரையில் இருந்து சம்சாரியை கூட்டிகிட்டு போகிற பக்தி சரணாகதி பக்தி. முதல்ல ஒருத்தன் போனான் பார்த்தீங்களா, அது ஞான பக்தி, பணம் கொடுத்து படகுல போனான். 2வது போனவன் கர்ம பக்தி, நீச்சல் அடித்து போனான். 3வது போனவன் சரணாகதி பக்தி. இப்போ நம்ம கேட்க போகிற பாட்டு சரணாகதி பக்தி. பூஜை செய்ய வந்தேன்.
பூஜை செய்ய வந்தேன் கோவிந்தா. இந்த 3 பக்தியில் நம்ம மிகப்பெரிய பக்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா சரணாகதி பக்தின்னு தெரியுது. நாம் தான் சம்சாரத்தில் இருக்கிறோம். கொரோனா, வாழ்க்கை பிரச்சனை, பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, இது எல்லாம் இருந்தாலும் ஒன்றே ஒன்று தான், எல்லாமே இறைவனிடத்தில் ஒப்படைச்சிருவோம். இது எனக்குள்ள கஷ்டம் இல்லை, இது உனக்குள்ள கஷ்டம், இதற்கு தீர்வு நீ தான் தரணும்னு சொல்லி சரணாகதி அடைந்தால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம்னு சொல்லி விளக்கேற்றுங்கள், விளக்கேற்றும் நேரம் பாருங்கள், இந்த நிகழ்ச்சியை பாருங்கள்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. உன் கருணையின் மகிமையை என்னென்று சொல்வேன் என் சாயிராம். என் கனவிலும் நினைவிலும் மூலவிடும் வார்த்தை ஓம் சாயிராம். உன் கருணையின் மகிமையை என்னென்று சொல்வேன் என் சாயிராம். என் கனவிலும் நினைவிலும் மூலவிடும் வார்த்தை ஓம் சாயிராம். ஓம் சாயிராம் சாயிராம் என் சாயிராம். ஓம் சாயிராம் சாயிராம் ஓம் சாயிராம். வேண்டியதை வேண்டியபடியே நடத்தி வைக்கும் என் சாயிராம். வேண்டுவதும் அவனே என்று உணர்த்த வைக்கும் ஓம் சாயிராம். காலடியில் சொர்க்கம் நான் கண்டேன், கருணை மிகு பூமுகம் நான் கண்டேன், கோலவிழி அழகை நான் கண்டேன், கோடி குண சுகங்களை நான் கொண்டேன். உன் கருணையின் மகிமையை என்னென்று சொல்வேன் என் சாயிராம். என் கனவிலும் நினைவிலும் மூலவிடும் வார்த்தை ஓம் சாயிராம். பக்தரை நான் கண்டேன், காட்சியினில் உனையே நான் கண்டேன், கோபுரத்தின் கலசம் நான் கண்டேன், குற்றங்களும் அகன்றிட நான் கண்டேன், பாவங்களும் விலகிட நான் கண்டேன், பாதைகளும் அமைந்திட நான் கண்டேன், சீர்திருத்தும் குருவை நான் கண்டேன், ஷீரடியில் தரிசனம் நான் கண்டேன், சாந்தி தரும் சன்னதி நான் கண்டேன், சத்குருவின் சரணடி நான் அடைந்தேன். கருணையின் மகிமையை என்னென்று சொல்வேன் என் சாயிராம். என் கனவிலும் நினைவிலும் மூலவிடும் வார்த்தை ஓம் சாயிராம். ஓம் சாயிராம் சாயிராம் என் சாயிராம். ஓம் சாயிராம் சாயிராம் ஓம் சாயிராம். சோலை தரும் நிழலை நான் கண்டேன், சோகங்களும் விலகிட நான் கண்டேன், சோதனைகள் மறைந்திட நான் கண்டேன், சொந்த முகம் மலர்ந்திட நான் கண்டேன், சாதனைகள் தொடர்ந்திட நான் கண்டேன், சாகசங்கள் நிகழ்ந்திட நான் கண்டேன், வேதனைகள் தொலைந்திட நான் கண்டேன், வெற்றிகளும் குவிந்திட நான் கண்டேன், கோமகனின் கோலம் நான் கண்டேன், கோயிலென நெஞ்சம் நான் கொண்டேன். கருணையின் மகிமையை என்னென்று சொல்வேன் என் சாயிராம். என் கனவிலும் நினைவிலும் மூலவிடும் வார்த்தை ஓம் சாயிராம். ஓம் சாயிராம் சாயிராம் என் சாயிராம். ஓம் சாயிராம் சாயிராம் ஓம் சாயிராம். வேண்டியதை வேண்டியபடியே நடத்தி வைக்கும் என் சாயிராம். வேண்டுவதும் அவனே என்று உணர்த்த வைக்கும் ஓம் சாயிராம். காலடியில் சொர்க்கம் நான் கண்டேன், கருணை மிகு பூமுகம் நான் கண்டேன், கோலவிழி அழகை நான் கண்டேன், கோடி குண சுகங்களை நான் கொண்டேன். உன் கருணையின் மகிமையை என்னென்று சொல்வேன் என் சாயிராம். என் கனவிலும்
நினைவிலும் உலவிடும் வார்த்தை ஓம் சாயிராம். ஓம் சாயிராம் சாயிராம் என் சாயிராம். ஓம் சாயிராம் சாயிராம் ஓம் சாயிராம். ஓம் சாயிராம் சாயிராம் என் சாயிராம். ஓம் சாயிராம் சாயிராம் ஓம் சாயிராம். ஓம் சாயிராம் ஓம் சாயிராம்.